ஸ்ரீ கணேசாய நமः. விநாயக புராணம் சாப்டர் 15. சாபத்தால் பிறந்த அரக்கன். பிரணவஸ்வரூபியான விநாயகரை பூஜித்து அவர் கடாட்சம் பெற்ற கிருச்சமதருடைய கீர்த்தி சகல லோகங்களிலும் பரவியது. முன்னர் அவரை பழித்த முனிவர்கள் அவரை தேடி வந்தனர். குறுகிய காலத்துக்குள்ளாகவே கிருச்சமதர் கலந்து கொள்ளாத காரியம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர் மகிமை விளங்கியது. ஒரு நாள் முனிவர் தியானத்தில் இருந்தார். வெகு நேரம் யோகத்தில் ஈடுபட்டிருந்த அவர் கண்களை திறந்தபோது யோகாக்னி வீசும் அவரது பார்வையிலிருந்து முகுந்தையின் சாபம் காரணமாக அண்ட சராசரங்கள் நடுங்கும் இடி போன்ற முழங்கத்தோடு ஓர் அசுரன் தோன்றினார். அவனை கண்டு கிருச்சமதர் நடுநடுங்கி போய்விட்டார். கணேசரை மனதில் தியானித்து ஓரளவு பயம் நீங்கியவராய் அவனை பார்த்து, நீ யார் என்று கேட்டார். அவனும் அவரை பணிந்து, தந்தையே, உங்கள் கேள்வி வியப்பாக இருக்கிறது. என்னை மறந்துவிட்டீர்களோ? தங்கள் பார்வையிலிருந்து தோன்றிய புத்திரன் நான். என் பெயர் பலி. தாங்கள் எனக்கு அருள் செய்தால் மூவலங்களையும் வெற்றி கொள்ளும் பராக்கிரமத்தை பெற்று திரும்புவேன் என்று கூறினான். மைந்தா, உனக்கு நான் பரம்பொருளாகிய விநாயகரின் மகா மந்திரத்தை உபதேசிக்கிறேன். அவரை குறித்து தியானம் செய்தால் உன் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று அவனுக்கு விநாயகரின் மகா மந்திரத்தை உபதேசம் செய்தார். தந்தையை வணங்கி ஆசி பல பெற்று விநாயகரை குறித்து தவம் செய்ய காட்டுக்குச் சென்றான் பலி. பிதாவை போலவே அவனும் கடுந்தவம் மேற்கொண்டான். ஐம்புலங்களையும் அடக்கி மனதில் விநாயகரின் திருவுருவம் ஒன்றையே தியானித்தவனாய் தவத்தில் ஈடுபட்டான். கணநாதரும் அவன் தவத்தை மெச்சி அவனுக்கு காட்சி கொடுத்தார். அவரை பார்த்ததும் பலி பலமுறை வலம் வந்து, தேவாதி தேவா, தங்களை குறித்து நான் மேற்கொண்ட தவம் தங்களுக்கு திருப்தியை அளித்தது உண்மையானால் தேவரீர் நான் கேட்கும் வரங்களை தட்டாது தர வேண்டும். இம்மூவுலகங்களையும் வெற்றி கொண்டு இந்திராதி தேவர்கள் எனக்கு ஏவல் புரியும்படி பராக்கிரமத்தை அருள வேண்டும். இதுவே எனது கோரிக்கை என்றான். உன் விருப்பம் நிறைவேற யாம் அருளினோம். இம்மூவுலகங்களும் உனக்கு பணியும். உனக்கு பாதுகாவலாக கரும்பொன், வெண்பொன், பசும்பொன் ஆகிய 3 லோகங்களாகிய கோட்டைகளையும் அளித்தோம். கைலாசபதியாகிய பரமசிவன் அன்றி வேறு எவராலும் உன்னை வெற்றி கொள்ள முடியாது என்று அருளினார் விநாயகர். விநாயகரை பூசித்து பலி பெற்று வந்த வரங்களை பற்றி அறிந்தபோது தேவர்கள் குலை நடுங்கினர். தங்களுக்கு அழிவுகாலம் நெருங்கிவிட்டதோ என அவர்கள் பயந்தனர்.